Welcome back to Vetri Law today. இன்னைக்கு மூட் கோட்டோட பார்ட் 3 வீடியோவான கோட் மேனர்ஸ் பத்தி தான் நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ண போறோம். மூட் ப்ரொபோஷன்ல வந்து கோட் மேனர்ஸ்க்குன்னு தனியா மார்க் இருக்கு. நம்ம எந்திரிச்சு போய் பேசுறதுல இருந்து நம்ம உட்கார்ற வரைக்குமே வந்து கோட் மேனர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அந்த கோட்டோட டெக்கோரம் வந்து எந்த இடத்துலயும் ஸ்பாயில் ஆகாம நம்ம பேசணும். அதுதான் வந்து கோட் மேனர்ஸ். கோட் மேனர்ஸ் அப்படின்னும் போது எப்படின்னா இப்ப பெட்டிஷனர் தனியா ரெஸ்பாண்டன்ட் தனியா உட்கார்ந்துருப்பாங்க. இப்ப வந்து பெஞ்ச் கிளார்க் வந்து பெட்டிஷனர் பேசலாம், டைமிங்லாம் சொல்லிட்டு டைம் ஸ்டார்ட்னு நம்ம காட்டுவாங்க. காட்டினோடனே நம்ம எந்திரிச்சு பேசும்போது எப்படி நான் வந்து இங்கிலீஷ்ல தான் மூட் பண்ணேன். இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும் அப்படின்னா the council seek permissions to approach the dais அப்படின்னு சொல்லி கேட்கணும். அதாவது நான் இங்க இருந்து முன்னாடி போய் பேசுறதுக்கு அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்ற மாதிரி இருக்கும் தமிழ்ல. எந்திரிச்சு நம்ம போய் நின்னோடனே ஜட்ஜஸ் வந்து அங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு சொன்னாங்கன்னா மச் obliged அப்படின்னு சொல்லி சொல்லணும். சொல்லிட்டு நம்ம டயஸ்க்கு போகணும். நின்னுட்டு அடுத்து நம்ம என்ன பேசணும்னா council seek permissions to collectively address the dais, collectively address as lordship அப்படின்னு சொல்லி சொல்லணும். அப்படின்னா அவங்கள வந்து நான் லார்ட்ஷிப்னு கூப்பிடுறதுக்கு விரும்புறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது சொல்லிட்டு குட் மார்னிங் டு த ஹானரபிள் பெஞ்சஸ் அப்படின்னு சொல்லணும். சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கடுத்து நம்ம என்ன சொல்லணும், நான் வந்து கவுன்சிலா யாருக்காண்டி அப்பியர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லணும். the council seek permission that the council is appearing on behalf of petitioner அப்படின்னு சொல்லிட்டு யாரு வெர்சஸ் யாரு அப்படின்றத சொல்லணும். அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் வந்து ஓகே சொல்லுவாங்க, மச் obliged lordship சொல்லிட்டு the council seek permissions to submit the compendium அப்படின்னு சொல்லணும். கம்பேண்டியம் அப்படின்னு என்னன்னா நான் இதுல ஒரு 40 கேஸ்லாஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா அந்த 40 கேஸ்லாவையும் நான் பிரிண்ட் போட்டு ஸ்டிக்கி நோட்ஸ் எல்லாம் போட்டு 1 2 3 இந்த ஃபுட் நோட்ஸ்ல நான் என்னென்ன நம்பர்ஸ் போட்டிருக்கணும் அந்த நம்பர் படி 1 2 3 போட்டு தனியா ஒரு பெரிய ஸ்பைரல் மாதிரி கொடுத்து எனக்கு ஒரு ஸ்பைரல் ஜட்ஜஸ்க்கு ஒரு ஸ்பைரல் கொடுத்துட்டு the council seek permissions to submit the compendium சொல்லிட்டு நான் அதை வந்து ஜட்ஜஸ் பெஞ்ச் கிளார்க்ல கொடுக்கணும். பெஞ்ச் கிளார்க் வந்து ஜட்ஜஸ் கிட்ட கொடுப்பாங்க. இதுதான் வந்து பேசிக்கான கோர்ட் மேனர்ஸ். அடுத்து வந்து the council seek permissions to explain the jurisdiction அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஸோ கேட்டோன்னா ஜட்ஜஸ் ஓகே சொன்னாங்கன்னா jurisdiction சொல்லணும். நிறைய ஜட்ஜஸ் வந்து ஃபேக்டை முதல்ல படிச்சிருவாங்க. அதனால வந்து the council seek permission whether may I explain the fact or may I go to the issues directly அப்படின்னு சொல்லி கேட்கணும். கேட்டோடனே ஜட்ஜ் வந்து நீங்க ஃபேக்ட் சொல்லிட்டு சொல்லுங்கன்னு சொன்னாங்கன்னா ஃபேக்டை நம்ம ஃபுல்லா சொல்லணும். டைரக்டா இஷ்யூஸ் போயிருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம டைரக்டா இஷ்யூஸ் போயிடணும். வந்து இஷ்யூஸ் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். the council seek permissions to explain the first issueன்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இஷ்யூ ஃபுல்லா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம 10 கேஸ்லாம் ஃபர்ஸ்ட் இஷ்யூ போட்டிருக்கோம் அப்படின்னா 10 கேஸ்லாம் சொல்ல தேவையில்லை. நமக்கு இம்பார்ட்டண்டா தெரியுற ஒரு 3-4 கேஸ்லாம் நம்ம சொன்னா போதும். அதே மாதிரிதான் செகண்ட் கேஸ்ல செகண்ட் இஷ்யூ, தேர்ட் இஷ்யூ அதே மாதிரிதான், ஃபோர்த் இஷ்யூ அதே மாதிரிதான் சொல்லணும். இதுக்கு இடையில ஜட்ஜஸ் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ணிட்டு மச் obliged lordshipன்றதை நம்ம இடையில ஜட்ஜஸ் சொன்னோடனே யூஸ் பண்ணணும். சப்போஸ் ஜட்ஜஸ் கொஸ்டின் கேட்கிற கொஸ்டின் நமக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா indeed lordship அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஃபுல்லா அரௌண்ட் த மூட்ல வந்து the council seek court permission, the council seek court permission அப்படின்னு சொல்லி தான் நம்ம எப்பயுமே ப்ளீஸ் பண்ணி தான் வந்து பேசணும். அப்பதான் கோர்ட் டெக்கோரம் வந்து கரெக்டா மெயின்டைன் ஆகும். லாஸ்ட் வந்து நம்ம பிரேயர் வந்து the council seek permissions to submit the prayer அப்படின்னு சொல்லி கேட்கணும். எப்படி சப்மிட் பண்ணணும் அப்படின்னா the council seek court permission to submit the prayer அப்படின்னு சொல்லி சொல்லணும். பிரேயர்ல வந்து நம்ம என்ன சொல்லணும், பிரேயர்ல என்ன சொல்ல வரோமோ அதை நம்ம பார்த்தே படிக்கலாம். படிச்சுட்டு நம்ம பிரேயர் சப்மிட் பண்ணிடணும். சப்மிட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப ஸ்பீக்கர் 1 ஸ்பீக்கர் 2 வந்து பிரேயர் சப்மிட் பண்றாங்க அப்படின்னா ஸ்பீக்கர் 1 ரிசர்ச்சர் 2 பேரும் எந்திரிச்சு நிக்கணும். எந்திரிச்சு நின்று இந்த மாதிரி இப்படி கை வச்சு பெண்ட் பண்ணி பிரேயர் வந்து ஸ்பீக்கர் 2 படிப்பாங்க. இங்க ஸ்பீக்கர் 1 ரிசர்ச்சரும் இப்படி கை வச்சு நின்னுக்கணும். படிச்சு முடிப்பாங்க. இப்ப நம்ம வேற ஸ்பீக்கர்ஸ் இல்ல இண்டிவிஜுவல் மூட் அப்படின்னா நம்ம வந்து நார்மலாவே பிரேயர் படிச்சுக்கலாம். பிரேயர் ஃபுல்லா படிச்சுட்டு அடுத்து வந்து இட் வாஸ் அ பிளஷர் ஆர்குமெண்ட் பிஃபோர் த பெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்க்ளூட் பண்ணிட்டு வந்துடலாம். இதுல மெயினா இம்பார்ட்டண்டா நான் சொல்ல வர்ற ட்ரிக் என்ன அப்படின்னா நம்ம பேசும்போது கான்பிடென்ட்டா பேசணும். செகண்ட் வந்து கோர்ட் மேனர்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம ஜட்ஜஸ் கேட்கிற ஆன்சர் கொஸ்டின்ஸ்க்கு வந்து பொலைட்டா ஆன்சர் பண்ணாலே வந்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆவாங்க. நெக்ஸ்ட் வந்து
வந்து நம்ம ஃபேக்ட பத்தி ஃபுல்லா தரோவா தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் வந்து அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு எக்ஸாக்டா பெர்ஃபெக்டா ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இந்த மெமோரியல் எனக்கு வந்து டைப்பிங் வந்து அந்த அளவுக்கு ஃபாஸ்டா வராது. நான் மெமோரியல் எப்படி டைப் பண்ணேன் அப்படின்னா வந்து எல்லாத்தையுமே எழுதிடுவேன். இப்ப மெமோரியல் ரெடி பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 டைம் அது எழுதி கரெக்டா எத்தனை பேஜஸ் வரும் அப்படின்றத வச்சு எழுதி வச்சிருவேன். இஷ்யூ 1 இஷ்யூ 2 எல்லாமே எழுதி வச்சிருவேன். எழுதிட்டு அதை நான் என்ன பண்ணுவேன்னா கூகுள் லென்ஸ்ல போட்டோ எடுத்துருவேன். போட்டோ எடுத்தா அது டைப்டு ஃபார்மேட்லயே நமக்கு வந்துடும். அதை அப்படியே என்னோட லேப்டாப்ல போட்டு சில கரெக்ஷன்ஸ் மட்டும் இருக்கும். அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு நான் அதை அப்படியே வந்து டைப் பண்ணி வச்சிருவேன். இந்த மாதிரி தான் நான் என்னோட மூட் எல்லாமே வந்து டைப் பண்ணேன். இது வந்து ஒரு சின்ன ட்ரிக்காவே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா கடைசி டைம்ல டைப்பிங் வந்து நமக்கு டைம் இருக்காது, கரெக்ஷன் பாக்குறதுக்கு டைம் இருக்காது. அப்படின்னும் போது டைப்பிங் ஃபுல்லா பண்ண முடியாது. அதனால இந்த மாதிரி பண்ணிக்கலாம். டைப்பிங் வந்து நம்மளே பண்ணிக்கிறது நல்லது. நான் ஒரு ஆர்டிகலுக்கு வந்து ஹியூமன் ரைட்ஸ் ரிலேட்டடா ஒரு ஆர்டிகல் வந்து ரெடி பண்ணேன். அந்த ஆர்டிகல் வந்து நான் கடையில கொடுத்து பண்ணும்போது ஒரு பேஜுக்கு வந்து 90 ருபீஸோ 80 ருபீஸோ வாங்கினாங்க. மொத்தம் 8 பேஜஸ் 12 பேஜஸ் அரௌண்ட் வந்து டைப்பிங் சார்ஜஸ், கரெக்ஷன்ஸ், பிரிண்ட் அவுட், ஸ்பைரல் எல்லாம் சேர்த்து எனக்கு வந்து 700 வந்தது. அதனால வந்து நானே வந்து என்னோட மூட் வந்து ரெடி பண்றதுக்கு இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணேன். அப்போ நம்ம அது 12 பேஜுக்கே 700 வந்துச்சுன்னா நம்ம இது வந்து 35 பேஜஸ் 40 பேஜஸ் ரெடி பண்ணுவோம். பிளஸ் கம்பேண்டியம் இருக்கு. எல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 3000 4000 செலவாயிரும். வந்து வீட்டுல பிரிண்ட் அவுட் எடுத்து அப்படியே கடையில கொடுத்து ஸ்பைரல் பண்ணேன். மோஸ்ட்லி வந்து எல்லார் வீட்லயும் பிரிண்டர் இருக்குமான்னு தெரியல. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கடையில கொடுத்து ஸ்பைரல் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு லா ஸ்டூடெண்டா இருக்கும் அப்படின்னா டைப்பிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எப்பயுமே வந்து இன்னொரு இப்ப ஆபீஸ் செட்டப்பே போட்டாலும் நம்ம ஒரு டைப்பிஸ்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரி இருக்கும். நம்மளே டைப் பண்ண கத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஈஸியா இருக்கும். நமக்கு வேண்ட போது டைப் பண்ணிக்கலாம். வீட்டுல இருந்துட்டோ எங்க வேணாலும் நம்ம டைப் பண்ணி நம்மளோட ஒர்க்கை பண்ணிக்கலாம். பிளஸ் வந்து டைப்பிங் வந்து நம்ம படிக்கும் போதே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டைப்பிங் ரெண்டையும் கத்து வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு போயிட்டோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்ல தான் இருக்கும். இங்கிலீஷ் வந்து ஈஸியா கத்துக்கலாம். டைப்பிங் வந்து லா சேர்ந்த உடனே நம்ம ஒரு டைப்பிங் கிளாஸ் போய் கத்துக்கிறது ரொம்ப நல்லது. சரி, இப்ப நம்ம மெமோரியலுக்கு வரலாம். மெமோரியல் பொறுத்த வரைக்கும் வந்து பெட்டிஷனர் அப்படின்னா இந்த மாதிரி ப்ளூ கலர்ல இருக்கும். ரெஸ்பாண்டன்ட் அப்படின்னும் போது பிங்க் கலர்ல இருக்கும். அந்தந்த மூட் ப்ரொபோஷன்ல என்னென்ன ரூல்ஸ் சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணி ரெடி பண்ணிக்கணும். டைப்பிங் ஃபாண்ட் சைஸ், ஃபுட் நோட்ஸோட ஃபாண்ட் சைஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க, மெமோரியல்லே கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம மெமோரியலுக்கு கண்டிப்பா ஒரு ப்ரைஸ் கிடைக்கும். நம்ம இந்த மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம மூட்டை ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. இந்த மாதிரி நீங்க மூட் ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு என் நாலேஜுக்கு தெரிஞ்சு இவ்வளவுதான் இருக்குன்னு நினைக்கிறேன் மூட்டை பொறுத்த வரைக்கும். ஃபர்தரா வந்து நிறைய லா ரிலேட்டட் வீடியோஸும் கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம சேனல்ல நிறைய வரும். லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.